வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருந்தது. ஆகஸ்ட் மிட்டில் வந்து சிஜிஎல் டயர் 1 எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், சிஜிஎல் மேக்ஸ் பிளிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் எத்தனை மாடல் சம்ஸு இது வரைக்கும் சிஜிஎல்லில் கேட்ட மாடல் சம்ஸு, ஒரு மாடலுக்கு ஒரு சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, எல்லா டாப்பிக்குமே அந்த மாதிரி பார்க்க போகிறோம். சரி, சப்போஸ் இப்போ ரொம்ப கம்மியான மாடல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு மாடலுக்கு ரெண்டு சம்மு அந்த டாப்பிக்கை பொறுத்து நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஸோ இது வந்து இந்த மாதிரி வீக்லி ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து வர்ற மாதிரி ஒரு 2 வீடியோஸ் பெர் வீக்கில் 3 வீடியோஸ் பெர் வீக் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, ரைட். ஸோ டு ஸ்டார்ட் வித் நம்ம வந்து பர்சன்டேஜ் டாப்பிக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதோட லிட்டில் பேசிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய மாடல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரே ஒரு சம் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், இப்போ வந்து பேசிக் கான்செப்டில் ஒன்று எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் மோர் தென், அதுக்கப்புறம் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கப்புறம் கன்சம்ஷன், இந்த மாதிரி வந்து ஒரு மாடலுக்கு ஒரு சம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ரைட். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்ச், எக்ஸ்பிரஸ் ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, அதில் யாரும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீக் தான் வந்து ஃபஸ்ட்டு வீக்கு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டு அதில் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். நீங்கள் வந்து வீக்லி வந்து உங்களுக்கு வெனஸ்டே ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் சண்டே ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அந்த பர்சன்டேஜில் நான் ஒவ்வொரு மாடல் சம்ஸ் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் அதே மாடலில் எக்ஸ்ட்ரா இருக்கிற சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ப்ராக்டிஸ் பேட்சில். இப்போதைக்கு நம்ம அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இந்த வீக் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வீக்லி லைவ் வீடியோஸும் இருக்குது. சரிங்களா, இந்த டவுட்ஃபுல் சம்ஸ் எல்லாத்தையுமே சாட்டர்டே ஆர் சண்டே லைவில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ யாரும் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுங்கள். டயர் 1 ஈஸியாக குவாலிஃபை பண்ணிடலாம். நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸை நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். சரிங்களா, ரைட். ஸோ நம்ம அந்த ரிலேட்டடான வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ பர்சன்டேஜோட பேசிக் திங், ஓகே, ஃப்ராக்ஷனில் இருந்து பர்சன்டேஜ் கன்வர்ஷன், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, ஸோ ஜஸ்ட்டு ஒரு பேசிக் தான் இது. இப்போ வந்து 1ன்னா 100% அப்படின்னு நமக்கு தெரியும், 1/2னா வந்து 50%. ஓகேங்களா, அது எப்படி வந்திருக்கும், 100% இன்ட்டு 1/2 அப்படி பண்ணோம்னா 50%. சரிங்களா, இப்படி தான் வந்திருக்கும். அதே மாதிரி 1/3னா 33.33%, 1/4னா 25%, 1/5னா 20%, 1/6, இந்த மாதிரி பேசிக்காக இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா, 1/8னா 12.5%, அதுக்கப்புறம் 1/9னா 11.11%, அதுக்கப்புறம் 3/8. இப்போ 3/8னா இப்போ 1/8 வந்து எனக்கு வந்து 12.5%ன்னு தெரியும். அதே இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணிட்டோம்னா 3/8. ஸோ இங்கே 37.5% அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி 5/8னா 62.5, 4/7னா 57.14, இங்கே 1/7னா 14.28 இருக்கா, அதையே 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 57.14 வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் 2/3னா 66, 4/5னா 80%, 3/4னா 75%. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். சரிங்களா, ரைட். அடுத்து பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஓகே, இப்போ 17.5% இருக்குது. இது என்ன பண்ணணும்னா இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை தூக்கிட்டு 17.5 டிவைடட் பை 100 போடணும். சரிங்களா, 17.5 டிவைடட் பை 100 போடணும். இப்போ 17.5 வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது இல்லையா, அது பாயிண்டில் இருக்குது, அதை ஹோல் நம்பராக மாற்றணும்னா 35/2 போட்டுக்கலாமா? 35/2னா 17.5 தானே. ஸோ 35 அப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னா 200ன்னு வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் 5 டேபிளில் அடித்தோம்னா 7/40 வந்திருக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க 7/40 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 17.5%னா இந்த பர்சன்டேஜை தூக்கிறதுக்கு 17.5 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரிங்களா, அதே இது ஒரு ஃப்ராக்ஷன், இப்போ 41/25 இருக்குது, இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன். இது வந்து எனக்கு பர்சன்டேஜில் வேணும் அப்படின்னா 41/25 இன்ட்டு 100 பண்ணுங்க. ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் வேணும்னா இன்ட்டு 100 பண்ணணும், பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் வேணும்னா டிவைடட் பை 100 பண்ணணும். சரிங்களா, ஸோ இதை அடிச்சிங்கன்னா 41 × 4 164%, இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா. ரைட், அவ்வளோதான்.
இப்போ இந்த 29 1/6% எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 25% 4 1/7% பிரிச்சிருக்காங்க. ஏன்னா 25% ஃப்ராக்ஷன் வழி நமக்கு 1/4ன்னு க்ளீனாக தெரியும். 4 1/6%னா 4 1/6%. இது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நார்மலாக மாற்றணும்னா 4 6 are 24, 24 + 1 25/6ன்னு இருக்கும். ஸோ 25/6%ன்னு இருக்குது. ஸோ 25 அந்த பர்சன்டேஜை தூக்கிட்டோம்னா 6 × இங்கே 100 போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ இது இப்போ அடிக்கலாம் ஈஸியாக. அப்போனா 1/24ன்னு வந்திருக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து 1/24ன்னு பண்ணியிருக்காங்க. 29 1/6%, 25% ப்ளஸ் 4 1/6%னா 1/4 ப்ளஸ் 1/24. ஸோ 7/24 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்ஷனில் மாற்றிருக்காங்க. சரிங்களா? ரைட், இப்படி தான் நம்ம பண்ண முடியும். அடுத்து 840% ஆஃப் 62.5 இஸ் சேம் அஸ் 62.5% ஆஃப் 840. பட் இதை ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? அதாவது x% ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு y% ஆஃப் எக்ஸ். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து இன்னொன்று, இனிஷியல் வேல்யூ இப்போ எக்ஸாக இருக்குது அப்படின்னா சேஞ்ச் ப்ளஸ் 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 1.37x அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரிங்களா? ஒய் இருக்குது -45% குறையுது அப்படின்னா 0.55x. ஓகே, ஒய் 0.55y அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். இசட் இருக்குது, இன்க்ரீஸ் வந்து 45.45% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இதோடைய ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 5/11. சரிங்களா? 5/11 அப்படிங்கும்போது இந்த 5 இந்த 11 கூட நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா டினாமினேட்டர் 16 வந்துடும். ஓகேங்களா? அப்போ 16/11 மாறுது. ஃபஸ்ட்டு 11 இருந்தது, இப்போ 16 மாறிடுச்சு. அப்படி இருந்தால் தான் எனக்கு ப்ளஸ் 45.45% அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் சின்ன பேசிக்ஸ் தான். ரைட், ஒரு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த சேஞ்ச் எப்படி வரும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ டபிள்யூ இருக்குது, இது கூட ப்ளஸ் 31.25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 21/16 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 16 இருந்தது, இப்போ 21 ஆகிடுச்சு. அப்படி ஆனால் தான் வந்து எனக்கு ப்ளஸ் 31.25% அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? 31.25க்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ 5/16. அது எப்படி போட்டிருப்பாங்க? 31.25 டிவைடட் பை 100 போட்டிருப்பாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தா 5/16 வந்திருக்கும். சரிங்களா? ரைட், இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ பேசிக் கான்செப்ட், இஃப் 85% ஆஃப் அ நம்பர் இஸ் ஆடட் டு 75, தென் த ரிசல்ட் இஸ் த நம்பர் இட் செல்ஃப். ஸோ ஒரு நம்பர் இருக்குது 85% ஆஃப், இப்போ எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, 85% ஆஃப் எக்ஸ் இஸ் ஆடட் டு ஒன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் இட் செல்ஃப்னா 100% ஆஃப் எக்ஸை தான் வந்து எக்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ இந்த இந்த இது என்னதுன்னா 75 இல்லையா? இந்த கொஷின் மார்க் இருக்கின்ற இடத்துல இஸ் ஆடட் டு 75, இந்த இடத்துல 75 ஆட் பண்ணுறாங்க. 85% ஆஃப் எக்ஸ் கூட 75 ஆட் பண்ணால் எனக்கு 100% ஆஃப் எக்ஸ் கிடைக்கிது. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 15% தான் அந்த 75 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 15% தான் 75 அப்படின்னா 100% எவ்வளவு? இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் வரும். ஸோ 500. சரிங்களா? ஸோ 500 தான் வந்து இதுக்கான ஆன்சர். த நம்பர் இஸ் 500. இப்போ 500ல் சும்மா 85% பார்க்கலாம். 80% வந்து 400. 5%ங்கிறது எவ்வளவு? 50 தான் 10%னா அதில் பாதி. ஸோ 25 வருது, 425. ஸோ 425 கூட 75 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 கிடச்சிருது. 500 தான் அந்த நம்பராக இருக்கும்போது 85% கூட 75 ஆட் பண்ணால் அந்த நம்பரே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான், அந்த பேலன்ஸ் 15% தான் அந்த 75 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரைட், அடுத்து எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் மோர் தேன் ஒய் அப்படிங்கிற கான்செப்ட்டு. ஏ இஸ் 20% லெஸ் தேன் பி. ஏ இஸ் 20% லெஸ் தேன் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? பி 100 இருந்தால் ஏ வந்து 80 இருந்திருக்கும். சரிங்களா? ஏ இஸ் 20% லெஸ் தேன் பி அண்ட் சி இஸ் 30% மோர் தேன் டி. இது வந்து தனியாக இன்னொரு கேட்டகரியில் சொல்கிறாங்க. சி இஸ் 30% மோர் தேன் டி. டியை விட சி வந்து 30% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் டி இஸ் 25% லெஸ் தேன் ஏ, டி வந்து 25% லெஸ் தேன் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. டி வந்து இங்கே 80 இருக்குது, ஏ வந்து 80 இருக்குது, டி வந்து நம்ம 100ன்னு எடுத்தோம். இப்போ ஏக்கும் டிக்குமான ரிலேஷன் சொல்கிறாங்க. டி இஸ் 25% லெஸ் தேன் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 100 இருந்துச்சுன்னா இது 75 இருந்திருக்கும் இல்லையா?
இதுதான் அவங்க மீன் பண்ணுறது. ஆனால் இது நமக்கு இப்போ இங்கே 80 இருக்குது. நம்ம ஏ வந்து 80 எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸோ இதில் 25% லெஸ் தேன், இதில் 25% எவ்வளவு 20 போச்சுன்னா இப்போ டி வந்து 60 இருக்கும். சரிங்களா, டி வந்து 60 இருக்கும். அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா நம்ம ஏக்கும் டிக்கும் நம்ம ஒரு கம்பேரிசன் பார்க்கும்போது ஏ வந்து 80 இருந்துச்சுன்னா டி வந்து 60 இருக்குது. ஓகே, ஏ 80 இருந்துச்சுன்னா பி 100, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம இங்கே டி 100ன்னு எடுத்தோம், அதனால சி 130 வந்துச்சு. இப்போ டி வந்து இங்கே 60 தான் எடுத்தோம், அப்போ சி அங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சி இஸ் 30% மோர் தேன் டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ டியை வந்து இங்கே 60ன்னு எடுத்தோம். ஓகேங்களா, அப்போ நம்ம இங்கே மாற்றுவோம். டியை வந்து இங்கே இப்போ நம்ம 60ன்னு எடுத்தோம்னா சி இஸ் 30% மோர் தேன் டி. அப்போ இதுலேருந்து 30% மோர், இதில் 10% வந்து 6, 30%ங்கிறது 18. அப்போ சி வந்து 78 ஆயிரும். இப்போ எல்லாமே அலைன் ஆயிரும். சரியா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ இஸ் 20% லெஸ் தேன் பி, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அண்ட் சி இஸ் 30% மோர் தேன் டி, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அண்ட் டி இஸ் 25% லெஸ் தேன் ஏ. எஸ், ஏ வந்து 80, அதில் 25%னா 20 போயிடும். ஸோ பேலன்ஸ் 60 இருக்கும். ஸோ அதுதான் டி. இப்போ எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? ஆப்ஷன்ஸில் பியும் சியும் தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ரெண்டை தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ பி பை சி வந்து என்னவாக இருக்குன்னு பாருங்கள், 100/78. ஓகேங்களா, பி பை சி, பி தான் அதிகமாக இருக்குது இல்லையா? அப்போ பி தான் அதிகமாக இருக்குன்னா அப்போ ஆப்ஷன் ஏவும் சியும் கேன்சலு. பிகாஸ் அந்த ஆப்ஷன் படி பார்த்தா சி தான் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லையா? 0.39 இன்ட்டு சினா சியை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போனா ஆப்ஷன் பி அண்ட் டியில் தான் ஏதோ ஒன்று வருது. இப்போ நம்ம வந்து சி இஸ் ஈக்குவல் டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 78/100 இன்ட்டு பி அப்படின்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு 0.78 பி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் கான்செப்டில் ஒரு சம்ம. Sony saves 15% of her income. If her income increases by 20% and she still saves the same amount as before. Sony saves 15% of her income. நமக்கு என்ன தெரியும்னா, இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் அப்படின்னு தெரியும். சரிங்களா, சப்போஸ் இன்கம் 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15% வந்து சேவிங்ஸுக்கு போகுது. அப்போ 85% வந்து எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இஃப் ஹர் இன்கம் இன்க்ரீசஸ் பை 20%. அப்போ இன்கம் வந்து 120 ரூபா ஆயிடுச்சு. அண்ட் ஷீ ஸ்டில் சேவ்ஸ் த சேம் அமௌண்ட் அஸ் பிஃபோர். ஸோ ஸ்டில் சேவ்ஸ்னால் அப்போ அதே 15 ரூபா தான் இப்போவும் சேவ் பண்ணுறாங்க. அப்போ செலவு பண்ணுறது எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த 120ல் 15 போயிடுச்சுன்னா 105 ரூபா வந்து செலவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 105 ரூபா. அப்போ 85 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல இப்போ 105 ரூபா செலவு பண்ணுறாங்க. 20 ரூபா எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறாங்க. அதுதான் அவங்க கேட்குறாங்க. தென் வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஹர் எக்ஸ்பெண்டிச்சர்? 20 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 85 ரூபாயிலேருந்து தான் 20 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதிலிருந்து தான் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா, ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 4/137 17. ஸோ 400/17 வருது. ஆப்ஷன் எல்லாமே 1 டெசிமல் பிளேஸ் பார்க்கணும். ஸோ 417 2 டைம்ஸ் போட்டோம்னா 34 60 வரும். 3 டைம்ஸ் போட்டோம்னா 51. 23லே 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 9 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 23.90. 90 போட்டோம்னா 5 டைம்ஸ் போட்டால் தான் வந்து எனக்கு 85 வரும் இல்லையா? 85 17 × 5 85. ஸோ 23.5 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸுங்கிறத மெயினாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். The reduction of 15% in the price of a salt enables a person to buy 2 kg more for 272. The reduced price of salt per kg in rupees. ஸோ ரெடியூஸ்டு ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸ் ரெண்டுத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ரெடியூஸ்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி டிவைடட் பை இ இன்ட்டு 100. அவ்வளோதான், இதுதான் ரெடியூஸ்டு ப்ரைஸ்க்கான ஃபார்முலா. ஒரிஜினல் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா ஏ இன்ட்டு பி டிவைடட் பை இ இன்ட்டு 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் பி எதுக்கு அப்படின்னா த ரிடக்ஷன் ஆஃப் 15% அப்படின்னு சொல்கிறாங்க. பிங்கிறது பர்சன்டேஜ், ஏங்கிறது அமௌண்ட், இங்கிறது எக்ஸ்ட்ரா. சரிங்களா, இந்த பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே வந்து 100 மைனஸ் பி போடணும். இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே 100 ப்ளஸ் பி போடணும். சரிங்களா, இப்போதைக்கு ரெடியூஸ்டு ப்ரைஸ் கேட்டதுனால நம்ம இந்த ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணலாம். ரெடியூஸ்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து எவ்வளோனா அந்த 272 தான். பி வந்து 15%, அது அப்படியே இருக்கும். எக்ஸ்ட்ரா டு பை 2 kg மோர், அப்போ 2 kg எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இன்ட்டு 100. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 3 6. இந்த டிவைடட் பை 100 அப்படியே இருக்கட்டும். அப்போனா தான் 0.20 நம்ம முன்னாடி வைக்கலாம் ஈஸியாக. நம்ம இது 5 டேபிளால் அடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த 136 × 15 டைம்ஸ் பண்ணலாம்.
இது வந்து 10 டைம்ஸ் 1360ங்கிறது 10 டைம்ஸ், இதில் பாதி வந்து 5 டைம்ஸ். ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா 15 டைம்ஸ் வரும். ஸோ இதில் பாதி எவ்வளவு 6 8 0. ஸோ 0 4 1 0 1 2040 வருது. அப்போ 2040 டிவைடட் பை 100 பண்ணணும். ஸோ ஆன்சர் என்ன வரும் 20.40. ஓகே, இருக்கா ஆப்ஷன் ஏ. இதுதான் ரெடியூஸ்டு ப்ரைஸு. சரிங்களா. ஒருவேளை ஒரிஜினல் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்படியே இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கணும் 272 இன்ட்டு 15 டிவைடட் பை 2 இன்ட்டு 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ரிடக்ஷன்னால 85 இங்கே பண்ணிக்கிடணும். சரிங்களா. இதுதான் வந்து ஒரிஜினல் ப்ரைஸாக இருந்திருக்கும் 85. ஸோ 85 பண்ணால் இது என்ன வரும் 136. இது வந்து ஒரு 3 டைம்ஸு, இது ஒரு 17 டைம்ஸா. 17 கட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, 17 இன்ட்டு 8 போடுங்க. 7 8 சார் 56, 1 8 36. எஸ், இது வந்து 8 3 சார் 24. அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் 24 இருந்திருக்கு. ஸோ இதில் 15% போயிடுச்சுன்னா ரெடியூஸ்டு ப்ரைஸ் 20.40. ஓகே, நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். If a number is first increased by 15%, then reduced by 15%, it results in 782. If the same number is first reduced by 25%, then increased by 25%, and then again reduced by 20%, then the resulting will be then what will be the resulting number? Okay, ஒரு நம்பர் இருக்கு, it's first increased by 15%. ஸோ 23/20 போட்டுக்கிறேன். 115 by 100 போடுறேன், அது 23/20. அடுத்து reduced by 15%, ஸோ 17/20. ஸோ இதுதான் வந்து 782. இப்படியே இருக்கட்டும். இஃப் த சேம் நம்பர், அப்படின்னா அந்த எக்ஸோட மதிப்பு என்னவாக இருந்திருக்கும் 782 இன்ட்டு 20 இன்ட்டு 20 டிவைடட் பை இங்கே 23 டிவைடட் பை 17. இதுதான் அந்த எக்ஸாக இருந்திருக்கும் இல்லையா. அப்படியே இருக்கட்டும். இஃப் த சேம் நம்பர் இஸ் ஃபஸ்ட்டு ரெடியூஸ்டு பை 25%, ஸோ 3/4 ஆயிடுது. தென் இன்க்ரீஸ்டு பை 25%, தென் 5/4 ஆகுது. அண்ட் அகெயின் ரெடியூஸ்டு பை 20%, தென் என்ன ஆகுது 20% ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா, அப்படின்னா 4/5 ஆகுது. நீங்கள் 25% இன்க்ரீஸ் பண்ணி 20% ரெடியூஸ் பண்ணால் சேம் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் 5/4 இன்ட்டு 4/5, அதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ரைட், இப்போ இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 23 இன்ட்டு 17 மல்டிபிள் பாருங்கள். 3 7s are 21, 2 7s are 14, 16, 1 3 1 2 1 9 3. ஸோ 391 இருக்குது, இங்கே 782 இருக்குது. 391 இன்ட்டு 2 டைம்ஸ் போட்டால் 782. அப்போ இது ரெண்டுத்தையும் இப்படியே அடித்தோம் அப்படின்னா இங்கே 2 டைம்ஸ் வரப்போகுது. சரிங்களா. இந்த 2வையும் 4ஐயும் அடிக்கலாம் 2 டைம்ஸு, இந்த 2வையும் 20 அடித்தோம்னா 10 டைம்ஸு. பேலன்ஸ் இருக்கிறது 20 இன்ட்டு 10 இன்ட்டு 3, ஸோ 600. ஸோ அந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 600. சரிங்களா. இதை இப்படி பண்ணலாம். இதே தான் இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா இன்க்ரீஸ்டு பை 15%, அப்போ 20 இன்ட்டு 23 ஆயிடுச்சு. அடுத்து ரெடியூஸ்டு பை 15%, 20லேருந்து 17 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதுதான் அதுதான் வந்து 782 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 20 இன்ட்டு 20 400, 23 இன்ட்டு 17 391. ஸோ இந்த 391 தான் வந்து 782 அப்படின்னா அப்போனா என்ன இருக்குது 800 தான் அந்த நம்பர். 800 782. ஸோ ஃபஸ்ட்டு 800 இருந்திருக்கு. இப்போ அந்த 800 என்ன பண்ணுறாங்க, if the same number is first reduced by 25%, இதில் 25% ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 3/4 ஆகுது. அதுக்கடுத்து increased by 25%, 5/4 ஆகுது. தென் அகைன் reduced by 20%, 4/5. சரிங்களா. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 800ல் 3/4 பார்த்தா 600 இருக்கும். ஸோ அதை தான் நான் மேலேயும் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். Successive increase or decrease. The price of a scooter increases successively by 10%, 5% and 15%. ஸோ சக்ஸஸிவ் இன்க்ரீஸ் ஃபார்முலா என்னது x + y xy/100. இதுதான். ஸோ மூணு ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஒரு தடவை இது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நம்பரையும் சேர்த்து பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ 10 + 5 + 10 × 5/100. சரிங்களா. 15 வருது, 50/100. ஸோ 15.5ன்னு வந்துருச்சு. திருப்பி அகெயின் 15% இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டுத்தையும் 10 5 15 ஃபஸ்ட் ரெண்டுத்தையும் பண்ணி நமக்கு 15.5 வந்துருச்சு. இப்போ 15.5 அந்த 15ஐயும் நம்ம பண்ணணும். அவ்வளோதான். 15.5 × 15/100. ஸோ இதை பண்ணோம்னா என்ன வரும், இது ஒரு 30.5 ப்ளஸ் இங்கே 15.5 × 15 என்ன வரும் 155 × ஒரு 15. ஓகே, 5 5 சார் 25, 5 சார் 25, 27 2, 1 5 5 7, 1 5 1 5 1. ஸோ 5 2 1 8 13 1 2. அப்போனா இங்கே ஏற்கனவே 0.5 இருக்குது, இங்கே டிவைடட் பை 100 இருக்குது. அப்போ 2.325 வரும்.
அப்போ 30 ஒரு 2 32 பாயிண்ட் இங்கே வந்து என்ன வரும் 825ன்னு வரும் 32.825. ஸோ 32ல் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து ஃபஸ்ட்டு 10% இன்க்ரீஸ் ஆகுது, 110 ஆகுது. இதில் 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 11ல் 110ல் 5% எவ்வளோ 5.5. சரிங்களா, அப்போ இது கூட 5.5 ஆட் பண்ணால் 115.5 ஆகிடுச்சு. தென் இதில் 15% நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, 15%னா 10% வந்து 11.55. ஸோ இதில் பாதி 5.775ன்னு வரும். சரிங்களா, 521 அதே தான் வருது இல்லையா, 13 1 7 1. ஸோ 17.325. ஸோ இது கூட நீங்கள் 17.325 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 132.825ன்னு வரும். ஓகே, சேம் அகைன் அதான் வரும். நெக்ஸ்ட்டு மிக்சர் அண்ட் அலிகேஷன். இன் எ ஃபேக்ட்ரி வித் 400 எம்ப்ளாயீஸ் the ratio of the number of male employees to female employees is 5:3. மேல் எம்ப்ளாயிஸ்க்கும் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்க்கும் ரேஷியோ வந்து 5:3ன்னு சொல்லிட்டாங்க. There are 87.5% regular employees in the factory. If 92% of male employees are regular employees, then what is the percentage of regular female employees? ஸோ மேல் எம்ப்ளாயிஸ் வந்து 92%, ஃபீமேல் தெரியாது. ஓவராலாக வந்து 87.5% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இப்போ இந்த 92க்கும் 87.5க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 2.5 ஒரு 2 4.5 இல்லையா. இந்த 4.5 தான் இங்கே 3ன்னு இருக்குது. அப்படின்னா 3 × 1.5 பண்ணால் 4.5 வந்திருக்கும். அதேமாதிரி 5 × 1.5 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5 × 1.5 பண்ணிங்கன்னா 7.5 வரும். அப்போ இந்த 87.5லேருந்து 7.5 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸ் இருக்க இடத்துக்கு உள்ள நம்பர் வந்துடும். ஸோ எக்ஸ் = 80 இருந்தால் தான் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபீமேலோடைய ரெகுலர் எம்ப்ளாயிஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தா 80. சரிங்களா, அவ்வளோ. இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம யூஸ்வலாக போடுவோம். 92க்கும் 87.5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 4.5. அந்த இடத்துல 3 இருக்குது. 3 × 1.5 பண்ணால் தான் எனக்கு 4.5 வரும். இப்போ 5 × 1.5 பண்ணால் 7.5 வரும். அதே மாதிரி ஒரு நம்பர் இந்த 92 ஆல்ரெடி பெருசாக இருக்குது, 87.5 அதை விட கம்மியாக இருக்குன்னா அந்த ஃபீமேல் வந்து 87.5 விட கம்மியாக தான் இருக்கணும். ஓகேவா, இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்க நம்பர் தான் இந்த 87.5. அப்போது இந்த 7.5 வந்து இந்த 87.5லேருந்து மைனஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், 92 மைனஸ் 87.5 டிவைடட் பை 87.5 மைனஸ் எக்ஸ். இதுதான் வந்து என்னவாக இருந்திருக்கும் 3/5. ஓகேவா, இது 3/5. இதை சால்வ் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் எக்ஸாமினேஷன். John got 20 marks in an examination and failed by 10 marks. ஓகே, ஸோ ஒரு பாஸ் மார்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் அவன் வந்து 20% மார்க் வாங்கியிருக்கான். இந்த பாஸ் மார்க்குக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 10 மார்க்கு. இந்த சேம் எக்ஸாமினேஷன் ஜாக் காட் 35% மார்க் விச் வர் 20 மோர் தென் த மினிமம் பாஸ் மார்க். ஸோ இதை விட வந்து 20 மார்க் அதிகமாக வாங்கியிருக்கான் ஒருத்தன். 20 மார்க் அதிகமாக வாங்கியிருக்கான், அவன் வந்து 35% மார்க் வாங்கியிருக்கான். சரிங்களா, பாஸ் மார்க்கை விட அதிகமாக 20% வாங்கியிருக்கான். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மினிமம் மார்க்ஸ் ரெக்வயர்ட் டு பாஸ். ஸோ இதுதான் அவங்க கேட்குறாங்க. அப்போ இந்த 20%க்கும் இந்த 35%க்கும் இடைப்பட்ட தூரம் வந்து இந்த 30 மார்க்கு தான். சரிங்களா, அதுக்கு நடுவில் தான் அந்த பாஸ் மார்க் இருக்குது, அது வேறு விஷயம். ஸோ இந்த 15% தான் வந்து அந்த 30 மார்க். அப்படின்னா டோட்டல் மார்க் 100% எவ்வளோன்னு நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 100% எவ்வளோன்னு பார்த்தா 200 மார்க்ஸு. சரிங்களா, அப்போ 200 மார்க்கில் நீங்கள் 35% மார்க் வாங்கி அதில் 20 கம்மி பண்ணிங்கன்னா பாஸ் மார்க் வந்துடும். இல்லைனா 200 மார்க்கில் 20% மார்க் எடுத்து அது கூட 10 ஆட் பண்ணிங்கனாலும் பாஸ் மார்க் வந்துடும். சரிங்களா, அப்போ 200ல் 20% பார்த்தீங்க அப்படின்னா 40 மார்க் வரும். அது கூட 10 மார்க் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 50 மார்க்கு. இதுதான் பாஸ் மார்க்கு. சரிங்களா, அவங்க கேட்குறது என்னது, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் மார்க் கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ இந்த 200க்கு 50 எடுத்தால் பாஸு. ஸோ அப்போ என்ன வரும், அது 25%. சரிங்களா, 25% மார்க் எடுத்தால் பாஸு. ஓகே, 10ங்கிறது 5%. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் எலெக்ஷன்ஸ். சமன்லால் அர்ஷாத் அண்ட் ஜக்ஜித் contested an election. All the votes are valid ன்னு சொல்லிட்டாங்க. அர்ஷாத் got 35% of the total votes. 35% of the total votes. For every 35 votes, சமன்லால் got 14 votes. ஸோ சமன்லால் வந்து 35 ஓட்டு விழுந்தால் அதில் 14 ஓட்டு இவருக்கு விழுந்திருக்கும். ஸோ இதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், இது ஒரு 2 டிவைடட் பை ஒரு 5.
ஸோ இவருக்கு வந்து 40% ஓட்டு விழுந்துருது கன்ஃபார்மாக. ஸோ இவருக்கு 40% விழுந்தது, இவருக்கு 35%. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 25% தான் ஜெகஜீத்துக்கு விழுந்துருது. பிகாஸ் எந்த ஓட்டுமே எல்லா ஓட்டுமே வேலிடுன்னு சொல்லிட்டாங்க. த வின்னர் காட் 4950 votes more votes than the person who received the least number of votes. ஸோ இதில் வந்து வின்னர் யார்? சமன்லால் 40%, லீஸ்ட் நம்பரு 25%. அப்போ அந்த 15% தான் வந்து 4950 அப்படின்னா ஃபைன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 100% எவ்வளவு? இதை அடித்தோம் அப்படின்னா 3, திருப்பி பேலன்ஸ் 45, ஒரு 330 வரும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 33,000. சரி, 33,000 ஓட்ஸ். ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட்டு டேக்ஸ் பேஸ்ட். Shushani pays tax at the rate of 30% on her entire income of 90,000 and Ritika pays tax at the rate of 40% on her entire income of Y. If the overall tax rate on their combined income comes to 37%, then what is the value of Y? ஸோ இது நம்ம மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷன் கான்செப்ட்லேயே நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இவங்க வந்து என்ன சொல்கிறது, 30% சுஹானி, ரித்திகா 40%, இதுதான் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க 30% டேக்ஸு. ஒரே நிமிஷம். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன், இது பண்ணுங்கள். ஓகே, ஸோ 30, 40, 37 நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இது டேக்ஸ் ரேட்னாலுமே மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷன் கான்செப்டில் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இஃப் த ஓவரால் டேக்ஸ் ரேட் ஆன் தேர் கம்பைன்ட் இன்கம் வந்து 37%. ஸோ இந்த 3 யூனிட்ஸ் தான் வந்து 90,000னா இங்கே வந்து இந்த 7 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா போதும். 3 யூனிட்ஸ் தான் வந்து இந்த 90,000. 3னா இந்த 40க்கும் 37க்குள்ள டிஃப்ரென்ஸு. ஓகேங்க, 3 யூனிட்ஸ் அதுதான் 90,000னா 7 யூனிட்ஸ் 30க்கும் 37க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா போதும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 30,000, சால்வ் பண்ணால் 21,000, சாரி 2,10,000. ஆப்ஷன் டி. ஓகே, ஏரியா வால்யூம் பேஸ்டு. ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் டிக்ரீஸ்டு பை 11% and the total decrease in the area of the circle. ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா வந்து என்னது? πr². ஸோ r² இருக்குது. இப்போ நீங்கள் ரேடியஸை வந்து 11% டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஏரியா வந்து அந்த சக்ஸஸிவ் பர்சன்டேஜில் தான் டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, அதாவது சக்ஸஸிவ் இன்க்ரீஸ்க்கு வந்து x + y + xy/100 போடுறோம். அதே மாதிரி டிக்ரீஸ்க்கு வந்து -x - y -x × y/100 இந்த மாதிரி போடுவோம். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் ஆயிரு அப்படின்னாலும். ஸோ ஒரு ஏரியா குறையுது, ஒரு ரேடியஸ் கம்மியாகும் போது ஏரியா எவ்வளோ கம்மியாகும்னா நீங்கள் சக்ஸஸிவ் போடணும். ஒருவேளை ஒரு கியூப் மாதிரி கேட்குறாங்கன்னா நீங்கள் 3 தடவை பண்ணிக்கணும். அவ்வளோதான். வால்யூம் எவ்வளோ கம்மியாகும்னு கேட்குறாங்கன்னா 3 தடவை பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் டிக்ரீஸ்டு பை 11%. அப்போ -11 + 121/100. சரிங்களா? -11 × -11 வந்திருக்கும். ஸோ -22 + ஒரு 1.21. 22ல் ஒரு 1.21 போச்சு அப்படின்னா 20.79. ஓவராலாக வந்து 20.79% ஏரியாவில் குறைஞ்சிருக்கும். சரிங்களா? 20.79 கூட ஒரு 121 ஆட் பண்ணுவோம். 01 01 22 வந்துடுச்சா? அவ்வளோதான். ஓகே, டிக்ரீஸ். இந்த மைனஸ் சிம்பிள் என்ன காட்டுது அப்படின்னா ஓவரால் டிக்ரீஸை காட்டுது. அடுத்து பாப்புலேஷன் பேஸ்ட். In a certain year, the population of a city was 18,000. If in the next year, the population of males increased by 5% and that of the females increased by 7% and the total population increased to 19,200. Okay. ஃபஸ்ட்டு 18,000 இருந்திருக்கு ஓவரால் பாப்புலேஷன். இப்போ 19,200 ஆகிடுச்சு. இதில் மேல் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபீமேல் வந்து 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து டோட்டல் இன்க்ரீஸ் ஆஃப் த பாப்புலேஷன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபீமேல் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, அதை நான் எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா ஃபீமேல் வந்து 5%, தென் ஃபீமேல் வந்து 2%. சரிங்களா? 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா மேலும் ஃபீமேலும் சேர்த்து 5% இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஓவரால் பாப்புலேஷனில் 5% இன்க்ரீஸ் ஆன மாதிரி தானே.
ஸோ அப்போ அந்த 18,000ல் 5% பார்த்தீங்க அப்படின்னா 9,000 வந்துடுமா, சாரி 900 வரும். இந்த 18,000ல் 5% பார்த்தா 900 வரும். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 18,000லேருந்து 19,200னா 1,200 இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓவராலாக. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இந்த 300 எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2% ஆஃப் ஃபீமேல் பாப்புலேஷன். சரிங்களா, ஓவராலாக 5% ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேலை சேர்த்தாலே எனக்கு 900 வருது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 300 இருக்குது, அதுதான் அந்த 2% ஆஃப் ஃபீமேல் பாப்புலேஷன். ஸோ 2% ஆஃப் ஃபீமேல் பாப்புலேஷன் தான் வந்து 300 அப்படின்னா 100% எவ்வளவு, 100% எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 150னா 15,000 வந்துடும். ஸோ 15,000ங்கிறது ஃபீமேல் பாப்புலேஷனு, 3,000ங்கிறது மேல் பாப்புலேஷன். 1 second. Hello? Hi bro. Yes bro, tell me bro. I just want to know will vehicle be provided today or not? Vehicle no bro, because that DDO course is going on in IT-AT na. Yes bro, that's why I thought madam called you. No, madam didn't call you. So I thought because I have to prepare like that. You come here. Okay. Okay. Thank you. Right. So 15,000, 3,000. என்ன கேட்குறாங்க, வாட் வாஸ் த ரேஷியோ ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இன் தட் கிவன் இயர். கிவன் இயர் வந்து எனக்கு செர்டைன் இயர்னு பேசுகிறாங்கல்ல. ஸோ இதுதான் 15,000, 3,000 இருந்திருக்கு. இது வந்து ஃபீமேல், இது வந்து மேல். ஸோ 1:5 ரேஷியோ தான். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு, how much percentage should a racer increase speed to reduce the time by 20% to cover a distance? டைம் வந்து 20% கம்மி பண்ணணும். அப்போனா இப்போ டைம் ரேஷியோ வந்து என்னது, 5:5 இருந்துச்சுன்னா இது வந்து டைம் ரேஷியோ. சரிங்களா, 5 minutesல, அதாவது 5ல் போகிறாரு அப்படின்னா இப்போ 4ல் போனால் தான் 20% டைமை நான் கம்மி பண்ணுறேன். ஓகே, 1/5 × 100 போட்டால் 20% இல்லையா. ஸோ அப்போனா என்ன இருந்துக்கணும், ஸ்பீடு வந்து அப்படியே உல்ட்டாவா 4 இருந்துச்சுன்னா 5 மாற்றிருக்கணும். சரிங்களா, அப்போனா தான் டைம் வந்து 5 இருந்தது 4 மாறும். அப்போ 4லேருந்து 5 மாறுதுன்னா 25% வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ இஸ் 80% மோர் தேன் பி. A is 80% more than B and C is 48.47% less than the sum of A and B. So A, B. சரிங்களா, A is 80% more than B அப்படின்னா அப்போ இவர் வந்து 9 இருந்திருப்பார், இவர் வந்து 5. ஸோ 5லேருந்து 9 ஆயிருக்கு அப்படின்னா 80% மோர். இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும், 180, இங்கே வந்து 100ன்னு இருந்திருக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணால் 9:5 வந்திருக்கும். சரிங்களா, அது எப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ரைட். ஸோ முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபைடாகவே வச்சுருப்போம், சின்ன நம்பராக இருந்தால் நமக்கு நல்லது. சரிங்களா, ஸோ 9:5. இப்போது சி இஸ் 48.47% லெஸ் தேன் த சம் ஆஃப் ஏஎன்பி. சம் ஆஃப் ஏஎன்பி எவ்வளவு, 14. ஸோ இதில் 48.47% லெஸ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முதல்ல 48/4/7 ஃப்ராக்ஷனில் நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன வரும், 7 × 48. 7 × 50 வந்து 350. அதுலேருந்து 7 2 சார் 14. ஸோ 350ல் 14 போச்சுன்னா 336. ஸோ அதில் இந்த 4 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 340/700ன்னு வந்திருக்கும். சரிங்களா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 17/35ன்னு இருக்கும். ஸோ 48/4/7%ங்கிறது 17/35. ஓகேவா, சி இஸ் 48.4/7% லெஸ் தேன் த சம் ஆஃப் ஏ அண்ட் பி. அப்போனா விச் இஸ் ஈக்குவல் டு 17/35ங்கிறது தான் 48/4/7. அப்போ 35ங்கிறது ஒரிஜினலு, 17ங்கிறது கம்மியானது. அப்போ 18ங்கிறது ஆக்சுவல் சி இல்லையா. 18/35 இதுதான் வந்து என்ன சொல்கிறது, 14. A + B வந்து 14 இல்லையா. 18/35 × 14 நம்ம பார்க்கணும். 17/35ங்கிறது 48.4/7% லெஸ் தேன். அப்போ ஆக்சுவல் வேல்யூ வந்து என்னவாக இருந்திருக்கணும், 51.3/7% இருந்திருக்கணும். 51.3/7%னா 18/35 தான். ஸோ இது ஒரு 2, இது 5னா 36/5. 36/5 இஸ் ஈக்குவல் டு 7.2 இல்லையா. அப்போ சியோட வேல்யூ வந்து 7.2 இருந்திருக்கும். ஓகே, அப்போது ஏ வந்து 9. பை வாட் பர்சன்டேஜ் இஸ் சி லெஸ் தேன் ஏ. ஏ வந்து 9னா சி வந்து 7.2. ஓகேவா, அப்போ 1.8 வந்து கம்மியாக இருக்குது. லெஸ் தேன் அப்படிங்கிற வேல்யூ தான் நம்ம கீழே போடணும். 9 × 100. ஸோ 1.8னா 20% வரும். ஸோ 20% லெஸ் தேன் ஏ. பை வாட் பர்சன்டேஜ் இஸ் சி லெஸ் தேன் ஏனா 20%. ஓகே,
7.2. Okay. Then a marketing agent earns a commission of 2% on the first 2 lakh. So 2 lakhக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2%, அடுத்து ஒரு 2 lakhக்கு அடுத்து ஒரு 1.5%, அடுத்து ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு 1%. சரிங்களா? ஓவராலாக வந்து 5,68,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா பேலன்ஸ் வந்து இங்கே 1,68,000. ஓகே. ஸோ இதுக்கு 2% 2,000 தான் வந்து 1% அப்படின்னா 2%னா 4,000 ரூபாய். ப்ளஸ் தென் 2 lakhsக்கு வந்து 1.5%, அப்போ இது ஒரு 3,000 ரூபா. அடுத்து வந்து இதுக்கு வந்து 1%. சரி, இது 1.5%, இது 1%. ஸோ 1,680. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 7,000 8,680 ரூபா ஒரு ஓவரால் கமிஷன் வந்திருக்கும். ஆப்ஷன் ஏ. ஓகே, ரைட். ஸோ வென் டயக்ராம் லாஸ்ட் கொஷின் இது தான். இந்த மாதிரி இத்தனை மாடல் இருக்குது. சரிங்களா? பர்சன்டேஜில் இவ்வளோ கேட்கலாம். இதில் இந்த ஒவ்வொரு மாடலுக்குமே கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு 30 சம்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணால் அவ்வளோதான், பர்சன்டேஜில் கிங் ஆகிடலாம். இன் அன் எக்ஸாமினேஷன் 54% of the candidates passed in science and 42% failed in mathematics and 32% failed in both the subjects. Then what percentage of students passed in both the subjects? ஸோ நான் வந்து 2 இருக்குது இல்லை இந்த இடத்துல இப்போ சப்ஜெக்ட்டு. ஓகே, இது சயின்ஸ்னு எடுத்துக்கிறேன், இது மேக்ஸ்னு எடுத்துக்கிறேன். 54% of the candidates passed in science. அப்போனா 46% ஃபெயில்டு. ஏன்னா வந்து 42% ஃபெயில்டு இன் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 32% ஃபெயில்டு இன் போத் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ ஃபெயிலே நம்ம எடுத்துக்கலாம். 54% சயின்ஸில் பாஸ் ஆகிருக்காங்கன்னா 46% ஃபெயில் ஆகிருப்பாங்க. அண்ட் 42 வந்து மேக்ஸில் வந்து ஃபெயிலு. ஓவராலாக 32% வந்து 2 சப்ஜெக்ட்லேயுமே ஃபெயிலு. அப்போனா இந்த 46ல் இந்த 32வும் இன்க்ளூடடு. அப்போ அந்த 46லேருந்து நீங்கள் 32வை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்குமா? 14. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 46 வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடு இந்த 42 போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன போட்டுக்கணும்? 10 போட்டுக்கணும். பிகாஸ் இப்போ மொத்தமாக தான் அது 42. ஓகே, மேத்தமெட்டிக்ஸில் 42% ஃபெயில்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 14 + 32 + 10 = என்ன வரும்? 24, 54, 56. ஸோ 56% ஃபெயில் ஆகியிருக்காங்க மொத்தமாக. சரிங்களா? அப்போ பாஸ் ஆனவங்க, இதுக்கு வெளியில் இருக்கிற எல்லாருமே பாஸ் ஆனவங்க தான். ஓகேவா? இதில் வெளியில் இருக்கிற எல்லாருமே பாஸ் ஆனவங்க. ஸோ 44% வந்து பாஸ். ஓகே, 44% பாஸ். அவ்வளோதான். ஒன்று ஃபெயில்னு எடுத்துடணும், இல்லைன்னா பாஸ்ன்னு எடுத்துடணும் ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ இப்போ பாஸ் வச்சு எடுத்தோம்னா 54% பாஸ் ஓவராலாக. தென் 42% ஃபெயில் இன் மேத்தமெட்டிக்ஸ்னால் 58% பாஸு, மைனஸ் 32% ஃபெயில் இன் போத்னா இப்போ 68% ஃபெயில்டு பாஸ்ட்டு. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணாலும் என்ன வரும்? 112 - 68. ஸோ இதுவுமே வந்து 44% பாஸ்ன்னு வந்துடும். ஓகே, இப்படியும் பண்ணலாம். இது எல்லாமே பாஸ், ஃபுல்லுமே பாஸ்ன்னு எடுக்கணும். ஓகே, இல்லைன்னா அந்த வென் டயக்ராம் மூலமாக போகலாம். ஓகே, ஸோ பர்சன்டேஜில் இத்தனை மாடல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நான் ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகேங்க, எல்லா டாப்பிக்குமே, ஈவன் அட்வான்ஸ் மேக்ஸுமே. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு ஸோ பினாக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரிதான். சரிங்களா? ரைட், தேங்க்யூ.